நமஸ்காரம். ஹரி ஓம். நமஸ்காரம் சொல்லுங்களா. நம்ம இன்றைக்கி ஒரு புது ஸ்தோத்திரத்தோடு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சரஸ்வதியுடைய ஸ்தோத்திரம். சரஸ்வதியுடைய ஸ்தோத்திரம்னா சரஸ்வதி யார்? நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அம்பாள். ஞானத்தை யார் கொடுப்பா? நம்மளுக்கு சரஸ்வதி. ஸோ அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு குட்டி கதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஸ்லோகத்துக்கு போகலாம். முன்ன ஒரு காலத்தில் என்னாச்சுன்னா, இந்த உலகமே ஒரு அந்தகாரமாக இருந்துதான். அந்தகாரம்னா இருட்டாக இருந்துதான். ஒன்றுமே படிப்பறிவோ இல்லை மியூசிக்கோ சங்கீதம் எதுவுமே இல்லாமல் வெறும் ஃபுல்லாக டார்க்னஸும் சைலன்ஸுமா, அதாவது ரொம்ப அமைதியாக இருந்துதான். அப்போ ஒரு நாள் பிரம்மர் இதை பற்றி யோசிச்சார். பிரம்மர் யார்? சிருஷ்டிக்கும் கடவுள். அவர் தான் எல்லாம், காட் ஆஃப் க்ரியேஷன். அவர் என்ன செஞ்சார்னா, அவர் சக்தியை தியானம் பண்ணிட்டு, அதாவது ஏக மனத்தோட முழு கவனம் செலுத்தி தியானம் பண்ணி, அதுக்கப்புறம் அம்பாள் அவருடைய பக்திக்கு மெச்சி, அவருடைய தியானத்துக்கு மெச்சி என்ன வரம் வேணும் கேட்க, அப்போ பிரம்மர் சொல்கிறாராம், இந்த மாதிரி இந்த உலகத்தை ஒளிமயமாக ஆக்கணும். அதாவது நிறைய பேர் அஞ்ஞானத்தோடு இருக்காங்க, வித்தவுட் நாலேஜ். அதுக்காக எல்லாருக்கும் ஞான அறிவும் சங்கீத கலையும் எல்லாம் இது மாதிரி நல்ல பிரைட்னஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒளி தோணுதான். ஒரு டிவைன் லைட்டு தோன்றி அதுலேருந்து யார் வந்தா? சரஸ்வதி தேவி வந்தாங்களாம். அந்த சரஸ்வதி தேவி பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக, ஒரு முழு நிலா போல், அதாவது ஒரு ஃபுல் மூன் போல் அழகாக வெண்ணிறை ஆடையோட கையில் வீணையும் இன்னொரு கையில் புத்தகமும் ஜபமாலையும் வைத்து தோன்றினாராம். அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவி முனிவர்களுக்கெல்லாம் வேதங்கள் சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு அந்த கலைகளில் சங்கீதம் ராகத்தோடு எப்படி பண்ணுறது எல்லாம் அவருடைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து அதை புரியவும் வைத்து கற்றுக் கொடுத்தாங்களாம் தேவி சரஸ்வதி. அப்போலேருந்து எல்லோரும் என்ன செஞ்சாங்களாம், சரஸ்வதி தேவியை வணங்கிட்டு அவங்களுடைய படிக்கிறது கலைகள் எந்த விதமான கலைகள் ஆரம்பிக்கிறனாலும் முதல்ல சரஸ்வதி தேவியை வணங்கிட்டு ஆரம்பித்தார்களாம். அதுக்கு ஏன்னா சரஸ்வதி தேவி அஞ்ஞானத்தை அழிச்சிருவா. அதாவது நம்ம அஞ்ஞானத்தோடு இருக்கும்போது அந்த ஞானத்தை ஊட்டக்கூடியவள் தேவி சரஸ்வதி. அதனால் எல்லோரும் சரஸ்வதி தேவிக்கு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய படிப்பை தொடங்குவாங்க. நீங்கள் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன செய்யணும்னா, தினம் படிக்கிறதுக்கு முன்னாடி எவ்ரிடே மார்னிங் சரஸ்வதி தேவியோட இந்த ஸ்லோகா சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இதெல்லாம் நம்ம ஆரம்பிக்கலாம். கிளாஸில் குருஜி சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா சொல்கிறீங்கன்னு வேறு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நீங்கள் இது இன்னும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் இதை நீங்கள் கேட்டு மறுபடியும் கரெக்டாக சேண்ட் பண்ணி ஒரு 2-3 நாள் சேர்ந்தாப்பில் நீங்கள் சேண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். சரியா? நம்ம இப்போ ஸ்லோகாவுக்கு போகலாம். சரஸ்வதி நமஸ் துப்யம் நமஸ் துப்யம் வரதே காம காம ரூபிணி வித்யா ரம்பம் ரம்பம் கரிஷ் கரிஷ் யாமி சித்திர் சித்திர் மகாபிரணவரணம் பவத்து பவத்து மே சதா. ஸோ இந்த 2 லைன் ஸ்லோகாவை எவ்ரிடே நீங்கள் எல்லோரும் சொன்னீங்கன்னா நீங்களும் நிறைய நாலேஜோட கிளாஸில் நல்ல சிறப்பு செஞ்சு நல்ல மார்க்ஸ் கிடைக்க பெறுவீங்க. சரியா? சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. இப்போ அடுத்து இன்னும் ஒரு புது ஸ்லோகாவோட ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இப்போ நம்ம சொன்னோம், சரஸ்வதி தேவி ஞானம் கொடுக்குறாங்க. அவங்கள எல்லோரும் வணங்கிட்டு
அந்த படிக்கிறது, சங்கீதம் போனால் சங்கீதம், ஆட்டுக்கு போனால் இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி சரஸ்வதி தேவியை வணங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். அப்போ அதே மாதிரி இப்போ வந்து இன்னொரு தடவை அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த வேதங்கள்னால் அவங்க எல்லாருக்கும் தெரியும், நிறைய 4 வேதங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம டீப்பாக பார்க்க வேண்டாம். இந்த வேதங்களுடைய புத்தகத்தை பிரம்மர் வந்து வச்சுருந்தார். அதாவது எல்லா வேதங்களும் பிரம்மர்கிட்ட தான் இருந்தது. அப்போது ஒரு வாட்டி என்ன செஞ்சாங்களா, இந்த மது அப்புறம் கைட்டபர் இவங்க 2 பேரும் 2 அசுரர்கள், 2 டெமன்ஸ். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த திருடின வேத புத்தகத்தை கடலுக்கு அடியில் போய் ஒழிச்சு வச்சுட்டாங்களாம். யார்? இந்த மது அப்புறம் இந்த கைட்டபர், இந்த 2 அசுரர்களும் அந்த வேத புத்தகத்தை பிரம்மர்கிட்டேருந்து திருடி கடலுக்கு அடியில் கொண்டே வச்சுக்கிட்டாங்களாம். அப்போ என்னாச்சா, மறுபடியும் இந்த உலகம் வந்து அந்தக்காரமாக, டார்க்னஸ், ஃபுல் ஆஃப் டார்க்னஸ், அதாவது பூரா அந்தக்காரமாக மாறியதான். எல்லாருக்கும் கன்ஃபியூஷன், படித்தது ஞாபகம் இல்லை. ஏன்னா வேத புக்குங்க வந்து பிரம்மர்கிட்ட தான் இருக்கணும், பிரம்மர்கிட்ட இல்லையே. அதுக்காக அது என்னாச்சுன்னா திருப்பி மறுபடியும் எல்லாரும் அந்த ஞானம் இல்லாமல் அஞ்ஞானத்தோடு இருந்தாங்களாம், படித்தது ஞாபகம் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தாங்களாம். அப்போ என்னாச்சுன்னா இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக விஷ்ணு பகவான் ஹயக்ரீவர் அவதாரத்தில் தோன்றினாராம். ஹயக்ரீவர் அவதாரம் அதாவது எப்படி இருக்கும், அதாவது ஹயக்ரீவர்னால் அவருடைய முகம் வந்து குதிரை முகமாக இருக்கும், குதிரை மாதிரி அவருடைய முகம் இருக்கும். அதுதான் வந்து ஹயக்ரீவர். அந்த அவதாரத்தை எடுத்து அவர் வந்து கூறினாராம், நான் வந்து இதில் கடலுக்கு அடியில் போய் நான் அந்த வேதத்தை எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹயக்ரீவர் கடலுக்கு அடியில் போய் அந்த 2 அசுரர்களையும் தோற்கடித்து அந்த வேதத்தை திரும்பி எடுத்துகிட்டு வந்து இந்த உலகத்தில் இந்த ஞானம் மறுபடியும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செய்தாராம் ஹயக்ரீவர். அதனால் இன்றைக்கும் நம்ம வந்து சரஸ்வதி ஸ்தோத்திரம் படிக்கும்போது அதோடு சேர்ந்து நம்ம வந்து ஹயக்ரீவர் ஸ்லோகமும் சேர்ந்து படிப்போம். ஸோ இப்போலேருந்து நீங்கள் எல்லோரும் என்ன செய்யலான்னா சரஸ்வதி ஸ்லோகம், ஹயக்ரீவர் ஸ்லோகம், இந்த 2 ஸ்லோகமும் படித்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணணும். சரியா? நம்ம வந்து இப்போ வந்து ஸ்லோகத்துக்கு போகலாம். ஹயக்ரீவர் ஸ்லோகம். ஞானா எப்படி சொல்கிறது? இக்கு ஃபஸ்ட்டு, கணேஷாக்கு வர கரில் வந்து இக்கு, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு அக்ஷரம் மட்டும் எடுத்துக்கோங்க. நா நந்த மயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகா, அந்த வந்து நம்ம 2 மகாபிராண ஸ்பட்டிகா கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ முபாஸ்மஹி. இப்போ நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. நம்ம இன்றைக்கி புது ஸ்லோகம் 2 ஸ்லோகம் பார்த்தாச்சு. இது நீங்கள் எல்லாரும் தினைக்கும் படித்து சரஸ்வதியுடைய பிளெஸ்ஸிங்ஸும் ஹயக்ரீவருடைய பிளெஸ்ஸிங்ஸும் கிடைக்கப்பெற்று நிறைய நாலேஜ் கிடைக்கப்பெறணும். அடுத்து நம்ம வேறு புது ஸ்லோகோட அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். நமஸ்காரம். ஹரி ஓம்.